சுவாமி, எனக்காக அம்மா இவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க. அது வீணாயிடக்கூடாது. அவங்களோட கனவையும் ஆசையையும் நிறைவேற்றுற கடமை எனக்கு இருக்கு. அந்த கடமையை நான் நல்லபடியா செஞ்சு முடிக்க நீதான் எனக்கு உதவணும். என் தோஷம் எல்லாம் என்னை விட்டு போக நீதான் துணையா இருக்கணும் கருப்பா. ஐயா வணக்கம் ஐயா. எவ்வளவு நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கது? விட்டா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவ போல இருக்க. இல்லங்கய்யா, வெளியில சின்னதா ஒரு வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் தாமதமாயிருச்சு, மன்னிச்சுக்குங்கய்யா. சரி சரி, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? நீங்க கேட்டத பைக்குல பத்திரமா கட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்கய்யா. திறந்து கட்டவங்கய்யா. வேண்டாம் 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 வேண்டாம். பாம்ப பார்த்தாலே பகீர்னு இருக்கு. இத கொண்டு போய் கோயிலுக்குள்ள விட்டா நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்ல? பாம்புன்னா படையே நடுங்குங்கய்யா. உள்ள இருக்கிற ஒத்த பொம்பளை பிள்ளை பயப்படதா என்ன? உன்னை பாம்போட வர சொன்னதே வானதிய பயமுறுத்தி இந்த பரிகாரத்தை கெடுக்கிறதுக்கு தான். மத்தபடி உன் பாம்பால வானதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, புரிஞ்சதா? பல்ல புடுங்கின பாம்பால என்ன ஆயிட போதுங்கய்யா? அது அப்படி இப்படின்னு பூச்சாண்டி ஆட்டிமே தவிர வேற ஒண்ணுமே பண்ணாதுங்கய்யா. அது ஒரு குழந்தையா. வேணும்னா உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்களேன். ஏன்? என்னத்துக்கு? என்ன கடிச்சு வைக்கிறதுக்கா? நீங்க நம்பல? ஓயா, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. சரி வா வா, ஆக வேண்டியதை பாப்போம் வா. சரிங்கய்யா. என்னையா சொல்லி வச்ச மாதிரி நேரா வானதியை பார்த்து போகுது? நம்ம ட்ரைனிங் அப்படிங்கய்யா. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு. தைரியமா போயிட்டு வாங்கய்யா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பார்த்து. சரிங்கய்யா. சொல்லுங்க த. ராஜி, இன்னும் தூங்கலையம்மா? வானத்தி கோயில்ல இருக்கும்போது எனக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? ஏமா, அதுக்காக ராத்திரி முழுக்க தூங்காம இருக்க போறியா?
ஏற்கனவே உனக்கு உடம்புக்கு முடியல, இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா எப்படிமா? வானதி கோயில்ல தானே இருக்கா, நிம்மதியா படுத்து தூங்குமா. பொழுது விடியறப்போ வானதி எந்த குறையும் இல்லாம பரிகாரத்தை முடிச்சிட்டாங்கிற நல்ல செய்தியோட உன்னை வந்து பாக்குறேன். டைம் ஆச்சு, நீ தூங்கு. நீங்க போங்க, நான் வரேன். ராஜி, இல்லம்மா. எனக்கு மனசுக்கு குழப்பமா இருக்குங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்ன தனியா இருக்க விடுங்க. சரிம்மா. கடவுளே, வானத்தி அங்க தனியா இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். உன்னை நம்பிதான் நான் அவளை அங்க விட்டு வந்திருக்கேன். கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? என்னை சுத்தி யாருமே இல்லாத நேரத்துல இப்படியா ஒரு பிரச்சனை எனக்கு வரணும்? எதுக்காகவும் இந்த பரிகாரம் தடப்படக்கூடாது. நான் நினைச்சது நடக்கணும். இந்த பூஜைக்கு எந்த இடைஞ்சலும் வராம நீதான் பாத்துக்கணும். சாமி, உள்ள போய் வானத்தி பரிகாரத்தை முடிச்சிட்டாளான்னு பாக்கலாமா? பாத்துரலாமா, நல்லபடியா நடந்திருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஏமா, எப்படியும் அந்த பரிகாரத்தை அவ முடிக்க போறது இல்ல. அத பாக்குறதுக்காகவா இவங்க எல்லாரும் இவ்ளோ பதட்டமா போறாங்க? அவ பரிகாரத்தை முடிக்க மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஓடுறவங்களுக்கு எங்க தெரிய போகுது? பாம்பு வந்து பார்த்த உடனே வானத்தை மயக்கம் போட்டு விழுந்திருப்பால. ஆனா வந்த பாம்பு பயமுறுத்திட்டு மட்டும் சும்மா போச்சா, இல்ல அவளை போட்டு ஒரேடியா தள்ளிடுச்சான்னு பாக்கணும்னு எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. நம்ம போய் ஓரமா நின்னு பாக்கலாம். பாக்கலாம் வா. வானதி, அம்மா, அம்மா, உன்னை ராத்திரி பூரா யார் துணையும் இல்லாம உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஆனா என் பயத்தை பொய்யாக்குற மாதிரி தைரியமா இருந்து நினைச்சத சாதிச்சு காட்டிட்ட வானதி. பாவம், ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து அத்தனை விளக்கையும் அணைய விடாம பாத்துக்கிட்டதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும். அவ மட்டுமா ராத்திரி முழிச்சிருந்தா?
ராத்திரி முழுக்க அவன் அத்தையும் தான் தூங்காம இருந்தா. சும்மா இருங்க. இதையெல்லாம் போய் அவகிட்ட சொல்லி காட்டிக்கிட்டு. ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? ராத்திரியும் பகலுமா தூங்காம இருந்தா உடம்புக்கு என்ன ஆகும்? தூங்காம இருந்த அசதியெல்லாம் நீ பரிகாரத்தை முடிச்ச சந்தோஷத்துல காணாம போயிடுச்சு வானத்தே. உன் பரிகாரத்துக்கு எந்த தடையும் வராம இருக்க ராத்திரி முழுக்க சாமி என்ன அபிராமி அந்தாதி சொல்ல சொன்னாரு. அதோட பலனாதான் இப்ப எல்லாம் நல்லபடியா நடந்திருக்க. அதுல என்னத்தாயி சந்தேகம்? எப்படியோ எந்த குறையும் இல்லாம 2வது பரிகாரம் முடிஞ்சிடுச்சு. இனி மிச்சம் இருக்கிறது பொங்கல் வழிபாடு மட்டும்தான். வானதி, வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு தயாராவா. நாங்க போய் கோயில்ல பொங்கல் வைக்க வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுறோம். சரிங்க சாமி. போயிட்டு வாமா. வாங்கம்மா. எப்படியும் பரிகாரம் நடக்கிற இடத்துல பாம்பை விடுறதுன்னு ஆயிப்போச்சு. நல்ல ஆக்ரோஷமான ஒரு பாம்பை எடுத்துட்டு வர சொல்லி விட்டுருந்தா இந்நேரம் அந்த வானத்தியோட கதையாவது முடிஞ்சிட்டு இருக்கும்ல. இந்த மருதி எல்லா ஏற்பாட்டையும் சரியா பண்ணிருக்கான்னு தான் நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். எல்லாம் இந்த பாம்பாட்டிய சொல்லணும். நல்ல குருட்டு பாம்பா கொண்டு வந்து விட்டுருப்பான் போல இருக்கு. அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும், இருக்க வந்துரும். நம்மள மீறி 2 பரிகாரத்தை முடிச்சிட்டாலேமா அந்த வானத்தி. இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுவும் அவ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா அப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படியே சந்தோஷத்துல அந்தரத்துல பறக்க ஆரம்பிச்சிருவா. சீக்கிரமா அவளோட அடுத்த பரிகாரத்தை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கறத பத்தி யோசிமா. இல்ல, இதுவரைக்கும் நம்ம பரிகாரத்தை கெடுக்கிறதுக்கு பண்ணதெல்லாம் போதும். இனிமே நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். என்னமா சொல்ற? நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்தா வானத்தை கடைசி பரிகாரத்தையும் முடிச்சிருவாளே. ஏண்டி நீ வேற? மத்த 2 பரிகாரத்தை வேணா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி முடிச்சான்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த பரிகாரம் அந்த அளவுக்கு சுலபமா முடிஞ்சிடாது. ஆமா ஆர்த்தி, இந்த ஊர்ல பொங்கல் வச்சா அது கிழக்கு பக்கமா பொங்குனாதான் பரிகாரம் முழுமையா நிறைவேறினதா அர்த்தமா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி சரியா பொங்குற பொங்கல் கிழக்கு பக்கமா பார்த்து பொங்கும்? அதானே, எப்படி பொங்கும்? சத்தியமா பொங்க போறது இல்ல. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த பரிகாரத்துல அவ நல்ல மூக்குடைஞ்சு போய் நிக்கத்தான் போறான். அதனாலதான் சொல்றேன், நாம எந்த தொல்லையும் பண்ணாம இருந்தாலே போதும். தனியா இதுக்காக பரிகாரத்தை கெடுக்கணும்னு மண்டையை உடைச்சுட்டு யோசிக்க வேண்டாம். வா, கூட்டத்தோட கூட்டமா நின்னு வேடிக்கை பாப்போம். தாயி, முதல் பிடி அரிசிய உன் கையாலேயே பொங்க பானையில போட்டு பரிகாரத்தை ஆரம்பிச்சு வைமா. என்ன தாயி யோசிக்கிற? இல்ல சாமி, அதான் முதல் 2 பரிகாரத்தை நான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன்ல. இந்த ஒன்னையாச்சும் வானத்தையே முதல்ல இருந்து ஆரம்பிக்கட்டுமே. என்னை விட வானத்தை ரொம்ப ராசியான பொண்ணு. இத நல்லபடியா முடிச்சு வைக்க போறது அவதாங்கிறப்ப ஆரம்பிக்கிறதும் அவளாவே இருக்கட்டுமே. அதுக்கு இல்லம்மா. பூசாரியா விடுங்க, சம்பந்தி அம்மா தான் வேணாங்கிறாங்களே, சும்மா ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? பாவம், அவங்களும் எவ்வளவு வேலைதான் செய்வாங்க.
அப்படி உங்களுக்கு இந்த பொங்க பானையில முத அரிசியை பெரியவங்க தான் போடணும்னா கொடுங்க, நான் போடுறேன். அதெல்லாம் வேண்டாம் அமுதா, வேண்டாம். ஏன் என்ன வேலைங்கிறீங்க? இது சம்பந்தியோட குலசாமி அமுதா, அதனால இந்த பரிகாரத்தை அவங்க ஆரம்பிச்சு வைக்கிறதா முறையா இருக்கும். அம்மா, உங்க கைராசியால தான் நான் 2 பரிகாரத்தையும் நல்லபடியா நிறைவேற்றி முடிச்சிருக்கேன். அதே மாதிரி இதுவும் நான் நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு உங்க கையால அரிசி எடுத்து போட்டு ஆரம்பிச்சு வைங்கம்மா. அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, அரிசி எடுத்து போடுமா. இப்படி தம்பதி சமேதரா அரிசி போடுறதா நல்லா இருக்கு. மா, நீ அரிசி எடுத்து போடுறேன்னு சொன்னதும் அப்பா பதறினத பாத்தியா? பார்த்துட்டு தான் இருக்கேன். இருக்கட்டும். வானதி போமா. கடவுளே, என் புள்ள கல்யாணத்துக்கு இருந்த தடையெல்லாம் முட்டி மோதி இப்போ உத்தரவுக்கான விளிம்புல நாங்க நிக்கிறோம். இது வரைக்கும் எல்லாத்தையும் நல்ல மாதிரியா நடத்தி கொடுத்தனே, இதையும் நாங்க நினைச்ச மாதிரி நீ முடிச்சு கொடுக்கணும். என்னாச்சுங்க? என்னைய எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? வானதிக்காக நீ இவ்வளவு அக்கறையா வேண்டிக்கிறத பாக்கும்போது சந்தோஷமா இருக்க முடியும். என்னங்க நீங்க? நம்ம வானத்துக்காக நான் வேண்டாம் என்ன? சாமி கும்பிடுங்க. அம்மாடி வானதி, நீ வைக்கிற பொங்கல் கிழக்கு பக்கமா பொங்கினா மட்டும்தான் இந்த பரிகாரம் முழுமையடைகிறதா அர்த்தம். நாம நினைக்கிற மாதிரி பொங்கல் பொங்கி வர்றதுக்கு மனசார கருப்பனை வேண்டிக்கணும். கடவுளே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதுல போராடிட்டேன். இத்தனை பரிகாரத்திலையும் எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துல இருந்து மீள நம்பிக்கையாவும் துணையாவும் இருந்த நீ இந்த கடைசி நிமிஷத்துல என்ன காக்கணும். கிழக்கு பக்கமா பால் பொங்கி வழியணும், என் தோஷம் கழியணும். எங்க அம்மா முடிவு பண்ண எங்களோட கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்கு உத்தரவு கொடுத்து நீதான் எங்களை காப்பாத்தணும் சாமி. அம்மாடி வானதி, சாமி உன் கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துருச்சுமா. வானதி, என் விருப்பத்தை நீ நல்லபடியா நிறைவேற்றிட்டமா. நான் உன் மேல வச்ச நம்பிக்கை எதுவும் வீண் போகல. உங்க 2 பேரோட கல்யாணத்தை நினைச்சு நான் என்னென்ன கனவு கண்டு வச்சிருந்தேனோ அது எதுவும் பொய்யாகாதபடி நீ காப்பாத்திட்ட. சந்தோஷம். சாமி, நீங்க சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் எந்த குறையும் இல்லாம பண்ணியாச்சு. இதுக்கு மேல நாங்க முடிவு பண்ண மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எதுவும் சிக்கல் இல்லையே. சாமியே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? கொஞ்சம் இருங்க.
வானதி சாமி. கொஞ்சம் பொங்கல் எடுத்து இந்த படையல்ல வைமா. தம்பி இங்க வாங்க. பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. கடைசியா நீயும் மாப்பிள்ளையும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. இந்த ஊர் ஈசான்ய மூலையில இருக்கிற குளத்துல இறங்கி 2 பேரும் முங்கி எந்திரிக்கணும். அப்போதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த அம்மா அம்மா அங்க பெரிய மந்திரம் போட்டிருக்கேன் ஆர்த்தி.